ஹலோ கேர்ள்ஸ், உங்களுக்கு வந்து செகண்ட் யூனிட் டிடிஏ டிஜிஏல 2.2ல் உங்களுக்கு தெர்மோமெட்ரிக் டைட்ரேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்காங்கன்னா, ஸ்ட்ராங் ஆசிட் வர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஆசிட் என்னென்னா HCl, பேஸ் என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் தெர்மோமெட்ரிக் டைட்ரேஷன் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இட் இஸ் த டைட்ரேஷன் இன் விச் the change in temperature of the reaction mixture is absorbed and plotted against the volume of the titrant added, and thereby the analyte is estimated. ஸோ ஒரு டைட்ரேஷன் ஆசிடையும் பேஸையும் நம்ம டைட்ரேட் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய டெம்பரேச்சர் சேஞ்சஸை வால்யூம் எம்எல், அதாவது ஒரு ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேஸ் தேவைப்படுது அப்படிங்கிற எம்எல் வால்யூமை முடிவு பண்ணிவிட்டு எண்ட் பாயிண்டில் முடிவு பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் சேஞ்சுக்கும் வால்யூம்க்கும் ஒரு கிராஃப் பிளாட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷன். ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் டு எஸ்டிமேட் an analyte is to titrate it against a standard or standardized solution and plot the change in temperature against the volume of the titrate. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக டைட்ரண்ட்னா என்னென்னு பாருங்கள், டைட்ரேட்னா என்னென்னு பாருங்கள், டைட்ரேஷன்னா என்னென்னு பாருங்கள். ஓகேவா? டைட்ரண்ட்னா பியூரெட்டில் எடுத்துக்கக்கூடியது. டைட்ரேட்னா பிப்பெட் சொல்யூஷன் ஆர் கொனிக்கல் ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கக்கூடியது. ஸோ பியூரெட்லேருந்து பிப்பெட்டில் ஆட் பண்ணுறோம், அதாவது டைட்ரண்ட்டை டைட்ரேட் கூட ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எய்தர் பியூரெட்டில் ஆசிட் எடுத்துக்கிட்டால் பிப்பெட்டில் பேஸ் இருக்கும். சப்போஸ் பியூரெட்டில் பேஸ் எடுத்துக்கிட்டால் பிப்பெட்டில் ஆசிட் இருக்கும். ஆசிடையும் பேஸையும் சேர்த்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டைட்ரேஷன். சரிங்களா? ஸோ ஒரு ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேஸ் வேணும், இல்லை ஒரு பேஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆசிட் வேணும், வால்யூமை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் எஸ்டிமேஷன். சரிங்களா? ஸோ டைட்ரேஷன் அப்படின்னு வரும்போது அதில் ஏதாவது டெம்பரேச்சர் சேஞ்சஸ், அதாவது நீ ஆசிட் கூட பேஸையோ இல்லை பேஸ் கூட ஆசிடையோ ஆட் பண்ணும்போது சொல்யூஷன் சூடானாவோ இல்லை கூலிங்காக ஆனாலோ டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஏற்பட்டால் அதுக்கு பேர் தெர்மோமெட்ரிக் டைட்ரேஷன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் டைட்ரேஷனுக்கு என்ன எடுத்திருக்காங்கன்னா, டைட்ரேஷன் ஆஃப் HCl அகெயின்ஸ்ட் NaOH. இதோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் அக்கம்பனிஸ்டு பை ஹீட் சேஞ்சஸ். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அதில் கண்டிப்பாக ஹீட் சேஞ்சர் இருக்கும். எய்தர் அப்சர்வ் ஆகும் இல்லைனா எமிட் ஆகும், அதாவது எக்ஸோதெர்மிக் இல்லைனா எண்டோதெர்மிக். வெப்ப உமிழ் வினை, வெப்ப ஏற்பு வினை, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. These will be accompanied by the temperature changes. ஸோ ஹீட் சேஞ்ச் என்னன்னு சொல்கிறோன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the course of titration may be followed by measuring the changes in the temperature delta T. ஸோ changes in temperature ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன இருந்துச்சு, டைட்ரேஷனுக்கு அப்புறமா என்ன இருக்குது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், டெல்டா டி. அட் த ஈக்குவலண்ட் பாயிண்ட் த டெம்பரேச்சர் சேஞ்ச் வில் பி மேக்ஸிமம். ஸோ உனக்கு எண்ட் பாயிண்ட் எங்கே கிடைக்கணுமோ அந்த இடத்துல டெம்பரேச்சர் சேஞ்ச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோமா, நீட் ஃபார் தெர்மோமெட்ரிக் டைட்ரேஷன். ஸோ எதுக்காக நம்ம ஒரு டைட்ரேஷனை டெம்பரேச்சர் சேஞ்ச் மூலமாக அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, other method of titration are based on decrease in free energy, that is minus delta G. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து டைட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன இருக்கும்னா ஃப்ரீ எனர்ஜி டிக்ரீஸ் இருக்கும், அதாவது எப்போவுமே டெல்டா ஜி வந்து மைனஸில் கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் ஹென்ஸ் ஆன் equilibrium constant K there are reaction in which delta G is very low or even 0 or in some cases may be positive. ஸோ எப்போவுமே டெல்டா ஜி வந்து ரொம்ப லோவாக தான் கிடைக்குமா, இல்லைனா இப்போ 0 தான் கிடைக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சில கேசஸில் தான் பாசிட்டிவ் கிடைக்கும். For this neutralization of reaction of boric acid, delta G equal to minus 65 calories per mole only. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போரிக் ஆசிடோட டைட்ரேஷன் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டெல்டா ஜி வேல்யூ -65. ஃபார் சச் ரியாக்ஷன் ஆர்டினரி டைட்ரேஷன் விச் டிபெண்ட்ஸ் ஆன் pH ஆர் நாட் யூஸ்ஃபுல். ஸோ தெர்மோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல். ஸோ நமக்கு சப்போஸ் எங்கேயாவது பாசிட்டிவ் வேல்யூ வேணும்னா நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கக்கூடிய டைட்ரேஷனை நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதனால் நம்ம நார்மல் டைட்ரேஷனுக்கு பதிலாக தெர்மோமெட்ரிக் டைட்ரேஷனை நம்ம ஈஸியாக டிபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெல்டா ஜியை கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டெல்டா ஹெச்சை கால்குலேட் பண்ணிக்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெல்டா டி, அதாவது ஹீட் சேஞ்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன்ஸ் ஃபார் தெர்மோமெட்ரிக் டைட்ரேஷன்.
The heat change accompanying the reaction to be studied by thermometric titration should be sufficient enough to be measured. So எதுலலாம் ஹீட் சேஞ்ச் நல்லா தெரியுதோ, ஜென்ரலாக ஆசிடு பேஸையும் சேர்க்கும்போது ஹீட் சேஞ்ச் ஒன்று ரொம்ப ஹீட் ஆகும், இல்லைனா ரொம்ப கூல் ஆகும். அந்த மாதிரி எங்கெல்லாம் ஹீட் சேஞ்ச் நல்லா தெரியுதோ அந்த ஆசிட் பேஸஸை மட்டும்தான் நம்மளால் தெர்மோமெட்ரிக் டைட்ரேஷனில் வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. தி ஹீட் ஆஃப் டைலூஷன் ஆஃப் த ப்ராடக்ட் மஸ்ட் பி நெக்லிஜிபிள். ஸோ சப்போஸ் நீ வந்து ஒரு சொல்யூஷன் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றும் போது டைலூட் பண்ணும்போது அது வந்து ஹீட்டை குறைக்கும், அந்த மாதிரி அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. எவ்வளோ தண்ணி ஊற்றுறியோ அந்த டைலூஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஹீட் சேஞ்ச் மட்டும்தான் முக்கியம். தண்ணி ஊற்றுறோமா ஊற்றலையா, டைலூட்டடா நாட் டைலூட்டடா அந்த மாதிரிலாம் பார்க்க தேவையில்ல. ஹீட் ஆஃப் டைலூஷன் இஸ் நெக்லெக்டட். ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவை ஹீட் சேஞ்ச் இருந்தால் போதும், டைலூஷன் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. The reaction must be simple, one step reaction. ஸோ ஜஸ்ட்டு பியூரட்டில் இருக்கிறத பிப்பட் சொல்யூஷன் கூட ஆட் பண்ணும்போது ஹீட் சேஞ்ச் நடக்கணும். சிம்பிள் ரியாக்ஷனாக இருக்கணும். மேலேருந்து கீழே ஆட் பண்ணும்போது ஹீட் சேஞ்ச் நடக்கணும். ஓகேங்களா? ஹீட் சேஞ்ச் பிட்வீன் த டைட்ரேஷன் வெசல் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் மஸ்ட் பி அவாய்டட். ஸோ ஹீட் சேஞ்ச் நீங்கள் வந்து ரொம்ப ஹீட் ஆகும்போது சப்போஸ் கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேலே வந்து டைட்ரண்ட் இருக்குது, கீழே வந்து டைட்ரேட் இருக்குது. அப்போ கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஆட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீட் ஆக ஆக வெசலும் ஹீட் ஆச்சுன்னா, அதாவது உன்னோட அப்பேரட்டஸும் ஹீட் ஆச்சுன்னா அதை வந்து நீ அவாய்ட் பண்ணணும். அதுக்காக நீ என்ன பண்ணுவ, கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஹீட்டை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு நார்மல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். That is, titration should be conducted under adiabatic condition. So adiabatic conditionனா க்ளோஸ்டு கண்டிஷனில் இல்லாமல் ஓப்பன் கண்டிஷனில் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. ஐசோதெர்மல் அப்படின்னா ஒரு சிஸ்டம்க்கு உள்ளார வச்சு கண்டக்ட் பண்ணுறது. அடியாபேட்டிக் அப்படின்னா ஓப்பன் சிஸ்டமில் கண்டக்ட் பண்ணுறது. அதாவது சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்ஸ்க்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இனி வந்து நல்ல காத்தோட்டமாக இருக்கிற லேபில் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வந்து நீங்கள் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் ஹீட் ஆக ஆக நீங்கள் ஷேக் பண்ண அது வந்து காற்றோடு கலந்து டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஈக்குவல் ஆகிட்டே வரும். சரிங்களா? ஸோ ஐசோதெர்மல் கண்டிஷனில் செய்யாமல் அடியாபேட்டிக் கண்டிஷனில் செய்யணும். அடியாபேட்டிக் என்னென்னா ஹீட் சேஞ்ச் வில் பி ஷேர்டு பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். ஓகே? ஸோ அதில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் டிரைவன் பியூரெட் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா டைட்ரண்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிர்ரிங் மோட்டார் ஒன்று, ஸ்டிர்ரர் அதாவது கலக்கிறதுக்கு ஒன்று வச்சுக்கிறோம். ஸோ டைட்ரண்ட் வந்து எங்கே போகுது அப்படின்னு பாருங்கள். அது வந்துட்டு ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இல்லைன்னா ஒரு வெசில், அதாவது டைட்ரேஷன் செல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த டைட்ரேஷன் செல்லில் ஏற்கனவே டைட்ரேட் இருக்குது. ஸோ டைட்ரண்ட்டை வந்து நம்ம டைட்ரேட் கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஸ்டிரர் வச்சு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் ஆட் பண்ணும் போதும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா தெர்மிஸ்டர் வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து ரெக்கார்டர் கிட்ட சொல்லுவாங்க. ரெக்கார்டர் வந்து என்ன நடக்குதுங்கிறத கிராஃபாக ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ அப்பேரட்டஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். மோட்டார் டிரைவன் பியூரெட், தென் அடியாபேட்டிக் டைட்ரேஷன் சேம்பர் இல்லைன்னா ஸ்மால் டிவார் ஃப்ளாஸ்க்கு, அப்புறமா தெர்மிஸ்டர் அசம்பிளி, அப்புறமா ஒரு ரெக்கார்டர். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் டைட்ரேஷன் அப்பேரட்டஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ப்ரொசீஜர், ஸோ டைட்ரண்ட் வந்து பியூரெட்லேருந்து நம்ம ஆடட் டு தெர்மலி இன்சுலேட்டட் வெசல். ஸோ இந்த டைட்ரேஷன் செல் எப்படி இருக்கும்னா தெர்மலி இன்சுலேட்டட். ஓகேங்களா? அதாவது ஃப்ளாஸ்க் மாதிரி உள்ளே மட்டும்தான் ஹீட் இருக்கும், வெளியில் பரவாது. அந்த மாதிரி ஒரு இன்சுலேட்டட் வெசலில் நம்ம அதை எடுத்துக்கிறோம். யாரை? டைட்ரேட்டை. ஸோ வேலை டைட்ரண்ட்டை பியூரெட்லேருந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆஃப்டர் எவ்ரி அடிஷன் இஸ் ரெக்கார்டட். ஸோ ஒவ்வொரு எம்எல்ஓ இல்லை ஒவ்வொரு மெஷர்மெண்ட், ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. 1 ml 2 ml 5 ml அந்த மாதிரி ஒவ்வொரு எம்எல் ஆட் பண்ணும்போது தெர்மிஸ்டரில் வந்து ரெக்கார்ட் ஆகுது. அப்போது உனக்கு லாஸ்ட்டில் ரெக்கார்டர் என்ன கொடுக்கும்னா ஷார்க் பிரேக் இன் த கர்வ், அதாவது ஒரு பிரேக் இன் த கர்வ். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டைட்ரண்ட்டை வந்து HCl எடுத்துருக்கோம், டைட்ரேட்டை வந்து NaOH எடுத்துக்கிறோம். ஸோ டைட்ரண்ட்டை பியூரெட்டில் எடுத்துக்கிறோம், டைட்ரேட்டை டைட்ரேஷன் வெசலில் எடுத்துக்கிறோம். அந்த வெசல் எப்படி இருக்கும்னா இன்சுலேட்டட் டிவார் ஃப்ளாஸ்க்கு, அதாவது ஹீட்டை சரௌண்டிங்ஸ்க்கு அனுப்பாது. ஓகேங்களா?
ஸோ இப்போ இந்த கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். a known volume of HCl to be estimated is taken in adiabatic chamber. ஸோ DVAR ஃப்ளாஸ்கில் நம்ம HCl எடுத்துக்கிறோம். NaOH is added from the burette. ஸோ நம்ம யாரை எஸ்டிமேட் பண்ணணுமோ அவங்கள நம்ம DVAR ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதை வந்து டைட்ரேட்டாக மாற்றிக்கலாம். The temperature change after each addition is recorded. A sharp break in the curve gives the end point. So the thermometric titration curves between HCl and NaOH. So first Aலேருந்து Bக்கு பாருங்கள், ஒரு நார்மல் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. மேக்ஸிமம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது, சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. அதாவது ஏ வந்து பிஃபோர் த டைட்ரண்ட் இஸ் ஆடட். அதுக்கப்புறம் ஏபிசி இது என்ன சொல்லுதுன்னா டைட்ரண்ட்டு பேஸ் பீயிங் ஆடட். ஸோ இப்போ கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். சரிங்களா. டைட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இங்கே வந்து ஆசிடாக இருக்கிறது பி பாயிண்ட்டுக்கு வர்ற வரைக்கும் ஆசிடாகவே தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக பேஸாக மாற ஆரம்பிக்கும். கொஞ்சமாக சி வரைக்கும் போயிட்டு ஆசிடும் பேஸும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். அதுக்கு மேலே ஒரு சிங்கிற பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது பேஸாக மாறிடும். ஸோ ஏ டு பி ஆசிடாக இருக்குது, சி டு டி பேஸாக இருக்குது. நடுவில் தான் என்னவாக இருக்கும், ஆசிடும் பேஸும் சேர்ந்து நியூட்ரலைஸ்டாக மாறும். சரிங்களா. ஸோ இதுக்காக இந்த thermometric titration யூஸ் பண்ணுறோன்னா for application uses determination of concentration of unknown substance. நமக்கு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு ஆசிடோ ஒரு பேஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் தெரியலன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. determination of thermodynamic qualities like delta H. ஸோ ஏற்கனவே மேலே சொல்லிட்டா delta H இல்லைன்னா delta T, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம thermometric titration யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, யூனிட் 3ல electroanalytical method. The first method polarography. Polarography என்னன்னு பாருங்க. It is an electroanalytical technique developed by Czech chemist Hayrovsky and Shikata in 1922. Hayrovsky won Nobel Prize for discovery in 1939. ஸோ இந்த polarography டெக்னிக் கண்டுபிடிச்சதுக்கு ஹெய்ரோவ்ஸ்கிக்கு 1939 நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஹெய்ரோவ்ஸ்கி யார் கூட சேர்ந்து கண்டுபிடிச்சான்னா ஷிகாட்டா கூட சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. 1922 கண்டுபிடிச்சதுக்கு 1939 உங்களுக்கு நோபல் ப்ரைஸ் அவார்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a dilute solution of a substance to be analyzed in a suitable medium containing an excess supporting electrolyte like KCl is taken in the cell. ஸோ இப்போ வந்து ஒரு dilute solution எடுத்துக்கிறோம். dilute அப்படின்னா தண்ணியை நிறையா ஆட் பண்ணி எடுத்துக்கிறது. கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா நமக்கு இருக்கிற சொல்யூஷனை அப்படியே எடுத்துக்கிறது. ஓகேங்களா. டைலூட் அப்படின்னா தண்ணி நிறையா ஆட் பண்ணி எடுத்துக்கிறது. ஸோ டைலூட் சொல்யூஷன் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ், நமக்கு எந்த சப்ஸ்டன்ஸை அனலைஸ் பண்ணணுமோ அந்த சப்ஸ்டன்ஸோட டைலூட் சொல்யூஷனை எடுத்துக்கிறோம். அதில் எதில் சேர்த்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிங் எலக்ட்ரோலைட், கேசிஎல் மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் எலக்ட்ரோலைட்னா ஒரு மின் பகுளி இல்லைன்னா மின் கலவை, ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கிற ஒரு கலவையில் போட்டு எடுத்துக்கிறோம். இஸ் டேக்கன் இன்டு அ செல். இங்கே வந்து செல் தான் வேலை செய்யும். ஓகேங்களா. செல்லுனா ஒரு பீக்கருக்குள்ளே ஒரு சொல்யூஷன் போட்டு நமக்கு தேவையான சப்ஸ்டன்ஸையும் அதிலே போட்டுப்போம். அது வந்து ஒரு செல்லுன்னு சொல்லிப்போம். சரிங்களா. The cell is provided with 2 mercury electrodes. இப்போ ஒரு பீக்கருக்குள்ளே சொல்யூஷன் இருக்கா, அந்த சொல்யூஷனுக்கு பேர் எலக்ட்ரோலைட்டு. அதுக்குள்ளே நம்ம 2 எலக்ட்ரோட்ஸ் வைக்கிறோம். அந்த எலக்ட்ரோட்ஸ் எதால் மேக் பண்ணியிருக்குன்னா mercury electrodes. The large electrode is a pool of mercury at the bottom of the cell which acts as anode. ஸோ ஒரு செல்லில் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு தெர்மோமீட்டர் இருக்கும் இல்லையா, அதில் லாஸ்ட்டில் கீழே மட்டும் ஒரு மெர்க்யூரி பூல் இருக்கிற மாதிரி, மெர்க்யூரி லிக்விட் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து பூல்னு சொல்லுவோம். பூல்னா அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கிறது, இல்லைனா ஒரு இடத்துல தேங்கி இருக்கிறது. ஸோ ஒரு எலக்ட்ரோடில் மெர்க்யூரி பூல் இருக்குது, அதாவது எண்ட் ஆஃப் தி செல்லில். அதை வந்து என்னவா எடுத்துக்கிறோம், ஆனோடாக எடுத்துக்கிறோம். தி other small electrode is a drop of mercury coming out of a very fine capillary tube which acts as cathode. இன்னொரு எலக்ட்ரோடில் மெர்க்யூரி வந்து ட்ராப்பாக வெளியில் வந்துட்டுருக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சரிங்களா. ஒரு எலக்ட்ரோடை
மெர்க்யூரி பூல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். எக்ஸாக்டாக தெர்மோமீட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கீழே மெர்க்யூரி தேங்கி இருக்கும். அதே மாதிரி ஒன்று எடுத்துக்கிறோம், அது ஆனோடாக இருக்குது. இன்னொரு எலக்ட்ரோடில் மெர்க்யூரி ட்ராப்பாக வெளியில் வருது, அதை நம்ம கேத்தோடாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? The anode potential may therefore be regarded as constant. ஸோ இந்த இடத்துல ஆனோட கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். கேத்தோட் தான் ட்ராப்பாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ட்ராப் விழ உனக்கு அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். Hence, polarization of the whole cell is governed by the reaction occurring at dropping mercury electrode. ஸோ உனக்கு வேர்ட்லேயே இருக்குது dropping மெர்க்யூரி எலக்ட்ரோட். ஒவ்வொரு ட்ராப்பாக கீழே சொட்ட அது வந்து எலக்ட்ரோட் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் ட்ராப்பிங் மெர்க்யூரி எலக்ட்ரோட். இதுக்கு பேர் DME, dropping mercury electrode. On applying a steady increasing voltage to the cell, the current voltage curve is obtained. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு ட்ராப்பாக விழ நீங்கள் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா அங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கரண்ட் வோல்டேஜ் கர்வ் வச்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது கரண்ட்டும் வோல்டேஜும் சேர்ந்து. திஸ் கர்வ் இஸ் கால்ட் பொலரோகிராம். ஸோ இப்படி ஒரு கர்வ் கிடைச்சா அதுக்கு பேர் பொலரோகிராம். It consists of large number of small waves known as polarographic wave. இதில் வந்து குட்டி குட்டியாக வேவ்ஸ் மாதிரி இங்கே A to B, B to C, C to D இந்த மாதிரி வேவ் எல்லாம் இருக்கும். அந்த வேவுக்கு பேர் polarographic wave. The voltage corresponding to midpoint of wave is called half wave potential. ஸோ மொத்த வோல்டேஜ்லேயுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட், அப்போ நடுவில் இருக்கிறதுக்கு பேர் மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறோன்னா half wave potential. By measuring half wave potential, the qualitative analysis of a given substance can be obtained. So half wave potential ரொம்ப important. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா qualitative analysisல யூஸ் பண்ணிக்கலாம். By measuring the height of polarographic wave, the given substance can be estimated. ஸோ ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் ஒவ்வொரு ஹைட்டில் polarographic wave கொடுக்கும். இங்கே வந்து பிலேருந்து சிக்கு போகிற ஹைட் இருக்கு இல்லையா, அந்த ஹைட் வந்து ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்குமே வேரி ஆகும். ஸோ அந்த ஹைட்டை வச்சு அது எந்த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? கரண்ட் வோல்டேஜ் கர்வ். ஸோ கரண்ட் வோல்டேஜ் கர்வ்னா என்னென்னு பாருங்கள். இட் இஸ் obtained on applying increasing voltage to the cell containing a solution of electro-reducible substance has the shape as shown in the figure. ஸோ இப்போ மேலே சொன்ன மாதிரி நம்ம ஒரு செல் எடுத்துக்கிறோம். அந்த செல்லில் எலக்ட்ரோலைட் இருக்குது, அதில் 2 எலக்ட்ரோட் வச்சுக்கிறோம். அந்த எலக்ட்ரோட் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண மெர்க்யூரி ட்ராப் ஆக ஒரு வோல்டேஜ் கிடைக்குமா. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இப்போது எலக்ட்ரிக் ஒயர் போயிட்டே இருக்குது, அது மேலே தண்ணி பட்டால் என்ன ஆகும், எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி அது மேலே மெர்க்யூரி பட்டால் என்ன வோல்டேஜ் பாஸ் ஆகும் அப்படிங்கிறதான் கரண்ட்டு வோல்டேஜ். நீங்கள் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண அந்த மெர்க்யூரி படும்போது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க இல்லையா, அதில் எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும் வோல்டேஜ் போக. ஸோ அதுக்கு பேர் எலக்ட்ரோ ரெடியூசபிள் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அட் தி இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் தி எலக்ட்ரோலைசிஸ், இந்த மொத்த ப்ராசஸ்க்கு பேரும் எலக்ட்ரோலைசிஸ். ஓகே, இனிஷியல் ஸ்டேஜ்னால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது உங்கள் கர்வில் ஏலேருந்து பி. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி, நோ அப்ரிஷியபிள் கரண்ட் பாசஸ் த்ரூ த எலக்ட்ரோலிட்டிக் செல். ஸோ ஏலேருந்து பிக்கு போகிற வரைக்கும் எவ்வளோ கரண்ட் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண மெர்க்யூரி ட்ராப் விழ கரண்ட் பேசேஜ் வந்து அவ்வளோவா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. Until a certain voltage called decomposition voltage. ஸோ B அப்படிங்கிறது decomposition potential. அதை ரீச் பண்ண அப்புறமா this initial current is called residual current. ஸோ A to B அங்கே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், RC, அதுக்கு பேர் residual current. ஓகேங்களா? Between B and C of the curve there is a rapid rise in the current. இப்போ பிக்கும் சிக்கும் பாருங்கள் நல்ல இன்க்ரீஸ் இருக்கா, there is a rapid increase. அங்கே வந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இ ஹாஃப்னு. ஸோ மிட் பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹாஃப் வேவ் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். திஸ் இன்க்ரீஸ் இஸ் டியூ டு ரேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் அயான்ஸ் ஆன் தி எலக்ட்ரோட் சர்ஃபேஸ். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம்.
இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பீக்கரில் ஒரு எலக்ட்ரோலைட் சப்ஸ்டன்ஸ், அதாவது KCl அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். அதில் வந்து நமக்கு தேவையான சப்ஸ்டன்ஸ் யாரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமோ அந்த சப்ஸ்டன்ஸையும் அதில் எடுத்துக்கிறோம். கூட 2 எலக்ட்ரோட் போடுறோம். அதில் ஒன்று ஆனோட்னு சொல்லிடுறோம், இன்னொன்று கேத்தோட்னு சொல்லிடுறோம். ஸோ எதுக்காக நம்ம ஆனோடு கேத்தோடு வைப்போம் அப்படின்னா, ஆனோடு அது வந்து மைனஸ் சார்ஜ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணும். கேத்தோடு அவங்க வந்து ப்ளஸ் சார்ஜ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அயான்ஸை பிரிக்கிறதுக்கு, அயான்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு, டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன நடக்கும்னா கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஏலேருந்து பி வரும்போது அந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் அயான்ஸ் அவ்வளோவா நடக்காது. ஏன்னா அப்போ தான் கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகிட்ருக்கும். ஸோ கரண்ட் வந்து ஒரு ரெசிடியூவல் கரண்ட் வந்து ஒரு லிமிட்டை ரீச் பண்ணும்போது அங்கே வந்து என்ன நடக்கும்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நிறைய நடந்து மைனஸ்லாம் தனியாக எலக்ட்ரிசிட்டியை கடத்தும், ப்ளஸ் எல்லாம் தனியாக எலக்ட்ரிசிட்டியை கடத்தும். அப்போ உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கண்டக்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் உனக்கு பிலேருந்து சிக்கு ரேப்பிட் இன்க்ரீஸ் நடக்கும், சடன் இன்க்ரீஸ் நடக்கும். ஓகேங்களா? The change of current from B to C is mainly due to the change in its diffusion rate. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா டிஃப்யூஷன், எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ளஸ் மைனஸாக பிரிஞ்சு அவங்கவுங்க ஆனோட் கேத்தோட் கிட்ட போயிடுது. ஓகேங்களா? பியாண்ட் சி ஒரு அப்புறமா சி ரீச் ஆனதுக்கு அப்புறமா the concentration difference between the vicinity of an electrode and the bulk of the solution is a constant and hence the diffusion rate attains a constant value. ஸோ மேக்ஸிமம் ப்ளஸ் எல்லாம் ஆனோட நோக்கியும் மைனஸ் எல்லாம் கேத்தோட நோக்கியும் போன அப்புறமா மைனஸ் எல்லாம் ஆனோட நோக்கியும் ப்ளஸ் எல்லாம் கேத்தோட நோக்கியும் போய் நீங்கள் வந்து அந்த எலக்ட்ரோடை சுற்றி ப்ளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் சரவுண்ட் ஆகிருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சரவுண்ட் ஆன அப்புறமா இந்த சொல்யூஷனில் எந்த ஒரு எலக்ட்ரான்ஸும் இருக்காது. ஸோ சொல்யூஷனில் அதுக்கு மேலே நீங்கள் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் தேர் ஓன்ட் பி எனி டிஃப்யூஷன் ஆஃப் எலக்ட்ரான், ஸோ தேர் ஓன்ட் பி எனி கரண்ட் கண்டக்டன்ஸ். எதுவுமே கடத்தலை அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ சிலேருந்து டிக்கு போகும்போது இது கான்ஸ்டன்ட் ஆகிடும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் லிமிட்டிங் கரண்ட். ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிறது ரெசிடியூவல் கரண்ட், சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிறது லிமிட்டிங் கரண்ட், பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிறது டிஃப்யூஷன் கரண்ட். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஏலேருந்து பிக்கு அப்புறமா தான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஏலேருந்து பியில் இருக்க கரண்ட்க்கு பேர் டீகம்போசிஷன் பொட்டென்ஷியல். பிங்கிற பாயிண்டில் தான் டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்குது, இல்லைன்னா டிஃப்யூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பி பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், டீகம்போசிஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெசிடுவல் கரண்ட் எங்கேருந்து எங்கே, டிஃப்யூஷன் கரண்ட் எங்கேருந்து எங்கே, அண்ட் லிமிட்டிங் கரண்ட் எங்கேருந்து எங்கேன்னு உங்களுக்கு டயக்ராமில் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அந்த கரண்ட்டெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கன்வெக்ஷன் கரண்ட், மைக்ரேஷன் கரண்ட் அண்ட் டிஃப்யூஷன் கரண்ட். So during electrolysis, the ions are brought near the electrode and current passes through the solution. மேலே சொன்ன மாதிரி அயான்ஸ் எல்லாம் எலக்ட்ரோடை சுற்றி போகும்போது கரண்ட் கண்டக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ டியூரிங் த ப்ராசஸ் ions are brought near the electrode and current passes through the solution. The rate of discharge responsible for the flow of current depends upon the following factor. ஸோ நீ எவ்வளோ கரண்ட் இன்க்ரீஸ் பண்ண எலக்ட்ரான்ஸ் எப்படியெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறது எந்தெந்த ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, the solution of the electrode moves slowly creating convection current. ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோடு சொல்யூஷனில் இருக்கிற அயான்ஸ் எல்லாம் எலக்ட்ரோடை நோக்கி மூவ் ஆகும்போது நடக்கக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் கன்வெக்ஷன் கரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உனக்கு ஸ்லோவாக நடக்கும். Next, the migration of ions in the solution in the electrical field creates the migration current. So electrons எல்லாம் அதோட எலக்ட்ரோடை நோக்கி போகும்போது மைக்ரேட்னா நகரும் போது அங்கே ஒரு கரண்ட் கிரியேட் ஆகும், அதுக்கு பேர் மைக்ரேஷன் கரண்ட்.
Next, the diffusion of substance from the bulk of the solution to the vicinity of the electrode causes the diffusion current. ஸோ நகர்றது வேறு, நகர்ந்த அப்புறமா போய் எலக்ட்ரோடை சுற்றி வச்சுக்கிறது வேறு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நீ சொல்யூஷனில் கரண்ட்டை விட்ட உடனே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், அது கன்வெக்ஷன் கரண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும், அது மைக்ரேஷன் கரண்ட். அதுக்கப்புறமா ப்ளஸ் எல்லாம் மைனஸை நோக்கியும் மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸை நோக்கியும் போய் டிஃப்யூஸ் ஆகிறதுக்கு பேர் டிஃப்யூஷன் கரண்ட். ஓகேவா? In the polarography, diffusion current alone is measured. ஸோ நம்ம polarographyயில் நிறைய கரண்ட்ஸ் இருந்தாலும் diffusion current மட்டும்தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். therefore convection current and migration current should be 0 or minimum. ஸோ இந்த இடத்துல convection currentையும் migration currentையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது மேக்ஸிமம் 0வாக இருக்கும், இல்லைன்னா அது ரொம்ப கம்மியாக மினிமமாக இருக்கும் சொல்கிறாங்க. This can be achieved by the following techniques. When a supporting electrolyte is added in large excess in the experimental solution, the migration current becomes negligible. ஸோ ஒரு migration current ரொம்ப மினிமம் ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிற எலக்ட்ரோலைட் சொல்யூஷனை லார்ஜாக எடுத்துக்கிட்டாவே மைக்ரேஷன் கரண்ட் மினிமம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. When the experimental solution is not stirred or distributed, the convection current can be eliminated. ஸோ நீங்கள் வந்து மேலே பியூரெட்லேருந்து பிப்பட்டில் ஆட் பண்ணும்போது ஆக்சுவலாக ஸ்டிர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கன்வெக்ஷன் கரண்ட்டையும் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரேஷன் கரண்ட், கன்வெக்ஷன் கரண்ட் ரெண்டையும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது டிஃப்யூஷன் கரண்ட் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் போலாரோகிராஃபி டெக்னிக் மூலமாக மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?